தொழில்நுட்ப நேர்முக உதவியாளர்கள், நலக்கல்வியாளர்கள், மருத்துவமல்லா மேற்பார்வையாளர்கள், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் என பணிபுரியும் ஊழியர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில மாநாடு நாளை மற்றும் நாளை மறுநாள் 10/8/2024 மற்றும் 11/8/2024 ஆகிய நாட்களில் குற்றாலத்தில் நடைபெற உள்ளது. இம்மாநாட்டினை தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மருத்துவர் செந்தில் அவர்கள் துவக்கி வைத்து பேச உள்ளார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நிறைவு செய்து உரையாற்ற உள்ளார்கள். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்ட தோழமை சங்க நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்ற உள்ளார்கள். இந்த மாநாட்டில் பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றக்கூடிய சுகாதார ஆய்வாளர்களுடைய எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. காலி பணியிடங்கள் ஏராளமாக இருக்கிறது. அடிப்படை பணியான கிளை நிலையங்களில் பணிபுரியும் சுகாதார ஆய்வாளர்கள் இன்றைக்கு 60 நபர்கள் மட்டுமே பணியில் உள்ளார்கள். சற்றேறக்குறைய 1500க்கும் மேற்பட்ட இடங்கள் காலியாக உள்ளது. அப்பணியிடங்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு ஒரு கொள்கை முடிவெடுத்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதானமாக முன்வைக்கிறோம். அதேபோன்று சுகாதார ஆய்வாளர் பணியிடங்களுடைய அந்த எண்ணிக்கையை குறைத்த அரசாணைகளான 337, 338 ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். தமிழக முதல்வருடைய கனவு திட்டமான மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர்களது ஊதியம் வெறும் 14,000 ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது. களப்பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் ஒரு நாளொன்றுக்கு 200 ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு எரிபொருள் செலவு மட்டுமே அவர்களுக்கு ஆகிறது. எனவே குறைந்தபட்சம் 20,000 ரூபாய் என அவர்களது ஊதியத்தினை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதேபோன்று இந்த துறையில் சற்றேறக்குறைய ஒரு 32 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்திலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட சுகாதார ஆய்வாளர்களது பணிமூப்பு சம்பந்தமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக அமலாக்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. 7/11/2008 முதல் முன்தேதியிட்டு தகுதியுள்ள அனைவருக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று நீதிமன்ற உத்தரவுகளிலிருந்தும் அரசு அதை முழுமையாக நிறைவேற்றாமல் உள்ளது. அதேபோன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த ஊதியத்தில் இன்றைக்கு ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. இதை நிவர்த்தி செய்யுமாறு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகிறோம். அரசு இன்னமும் அந்த கோரிக்கையினை நிலுவையில் வைத்துள்ளது. கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக மீண்டும் ஒரு முறை அரசுக்கு வலியுறுத்துகிறோம். அரசு செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 3வது வாரத்தில் சங்கத்தினுடைய உறுப்பினர்களை சென்னை இயக்குனர் அலுவலக வளாகத்தில் திரட்டி ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தினை நடத்துவது என்றும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளோம் என்ற தகவலை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சுமி நாராயணன், பொதுச் செயலாளர், பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம்.